இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராசி சக்கரத்தில் 9வதாக வரக்கூடிய ராசி தனுசு ராசியாகும். இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொண்டவங்க, மற்றவங்களுக்கு உதவுவதிலையுமே தொண்டு செய்வதிலையுமே அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு உடைய குணங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இரட்டை இயல்பு கொண்டவங்களாக இருக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவு எடுப்பதற்கு முன்னாடி குழப்பமாக இருப்பாங்க, முடிவு எடுத்த பின்னாடியும் குழப்பமான நிலையிலேயே தான் இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்களுடைய சிறப்பான குணம் என்னன்னா, மற்றவங்களுடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. ரொம்பவே தைரியசாலியாகவும் கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையாகவும் கையாளக்கூடியவங்க ராசியை சேர்ந்தவங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாலும் முன்னேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது, இவங்களுடைய கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்குது, நற்பலன்கள் எப்படி கிடைக்கப் போகிறது, நட்சத்திர பலன் எப்படி கிடைக்கப் போகிறது, இந்த ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலையை பற்றி யாருமே தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க. கருங்காலி மாலையை நிறைய பேர் பார்த்திங்கன்னா கையில் அணியக்கூடிய பிரேஸ்லெட்டாகவும் பயன்படுத்திட்டு வராங்க, ஜபமாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க, கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. நம்மக்கிட்டே ஒரிஜினல் கருங்காலி மாலை இருக்குதுங்க. உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரகத்தின் முழு சுபர் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஆளக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி ஆகுங்க. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க. இவங்களுடைய குணம் இரட்டை இயல்பு கொண்ட குணமாக இருக்குங்க. இவங்களுடைய சாகசமான மனநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க, சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே எளிதில் கோபப்படாமல் சூழ்நிலையை சிறப்பாக கையாளக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் நற்பலன் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வருகின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா மன உறுதியானது அதிகரிக்குங்க. சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உயர்நிலையில் இருக்கக்கூடியவங்களில் இருந்து வந்த மன வருத்தமானது நீங்கி விடுங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாகும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பணவரவானது உங்களுக்கு கிடைக்குங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல் தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. வேணுமே பார்த்திங்கன்னா வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரம் சுமாராக இருக்குங்க. எதிர்பாராத கடன் உதவியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பானது உங்களுக்கு கிடைக்கும். பழைய சிக்கல்கள் அனைத்துமே தீர்வதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க. இருந்தாலும் அந்த சிக்கல்கள் அனைத்துமே விலகிவிடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. திறமையான செயல்பாட்டால் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர்களுடைய வருகையால் விருப்பமே இல்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவைப்படுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். குழந்தைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு வந்து போவதற்கான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அவர்களுக்காக பாடுபடுவீங்க. இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ராசியை சேர்ந்த பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி முடியக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா காரிய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத செலவுகள் உண்டாகுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட உடன் பணி செய்வங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க. நீங்கள் கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேணும். போல் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. எதுலேயுமே முழு கவனத்தோடு ஈடுபடுவது
செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பண வரத்தானது எதிர்பார்த்தபடி இருக்குங்க. வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனாலும் சுக்கிரன் சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு நிம்மதி உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. கடன் பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக இந்த நேரத்தில் எந்த ஒரு செயலையும் செஞ்சீங்கன்னா அது வெற்றியில் போய் முடியுங்க. இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் அனைத்துமே விளங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை உண்டாக போகுதுங்க. பணவரத்தானது அதிகரிக்க போகுது. உங்களுடைய நண்பர்களால் உதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய நண்பர்களுடைய நட்பால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. சூரியன் சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு வேலையை நினைத்தபடி நீங்கள் செய்து முடிப்பீங்க. இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய நட்புகள் கிடைக்குங்க. நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், கலஸ்திர ஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குதுங்க. நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதில் தைரியமானது அதிகரிக்கக்கூடியங்க. வேலைப்பளுவானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க. ஆடம்பர செலவை இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்வீங்க. அவ்வப்போது ஒரு விதமான சோர்வு உங்களுக்கு ஏற்படலாங்க. அது தகுந்த நண்பர்களிடம் திட்டமிட்டு சரி செய்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. எந்த பிரச்சனையானாலுமே பொறுமையோடும் முன்னெச்சரிக்கையோடும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க, அது வெற்றியில் தாங்க போய் முடியும். தனுசு ராசி பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் அடுத்தவங்களை நம்பி செய்யாதீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க. மனக்கவலை அனைத்துமே நீங்கி விடுங்க. யாருடைய அதிகாரத்திற்கு கட்டுப்படாமல் நீங்கள் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. தடைப்பட்ட பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான யோகமானது இருக்குதுங்க. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய செயல்களால் மற்றவங்க கவரக்கூடிய விதத்தில் இருக்குங்க. ஆனால் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்குங்க. மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்களை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி விடுங்க. தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகள் அனைத்துமே விலகிவிடும். உங்களுக்கு மன தெளிவானது ஏற்படுங்க. எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுங்க. 7ஆம் இடத்துல குரு இருப்பதனால நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவை குறைத்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இயற்கையாகவே உணவுகளை சாப்பிடுவதும் நல்ல உடற்பயிற்சி செய்வது போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. மேலதிகாரியுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. 7ஆம் இடத்துல குரு வந்திருப்பதால் நிறைய நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குங்க. காலகட்டத்தில் திருமண யோகமானது ஏற்பட போகுதுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கப்படும். 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஏற்கனவே சனி 4ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய பிரபலப்படுத்த காத்திருக்கிறாரு. சனி 10ஆம் இடத்தை பார்த்தால் பெயர் புகழ் உண்டாகுங்க. குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்த்தால் உடலில் உறுதி ஏற்படும். யோகா தியானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. பார்த்தீங்கன்னா ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்கிறாங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. உங்களுடைய மனதில் ஒரு நிலையில் இல்லாமல் ஏதோ ஒன்றை சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. 2ஆம் இடத்தை செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதனால புத்திர பாக்கியமானது உண்டாக போகுதுங்க. நிலம் வாங்குவீங்க. பூமி வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. அதே போல் திருமண யோகமானது உண்டாகுங்க. அரசு வேலை கிடைக்குங்க. புதன் பகவான் 2ஆம் இடத்துக்கு வருவதனால தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க. நிறைய பணம் வருவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பணம் புகழானது ஏற்பட போகுது. உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க. உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றமானது காணக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது.
அதே போல் வயிற்று வலி, குடல், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.